இந்த வாரம் வர 7th ஜூன் அன்னைக்கு 3 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு இந்தியன் டைம்ல ஸ்மார்ட் இன்சூரன்ஸ் பிளானிங் ஃபார் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அதை தொடர்ந்து 1:30 மணிக்கு NIO vs மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் இன் த பெஸ்ட் வின்னர். சாயங்காலம் 4 மணிக்கு டீகோடிங் த RBI மானிட்டரி பாலிசி. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்ல புதுசா நிறைய கத்துக்கோங்க. நான் வர்சஸ் மிஸ்டர் மார்க்கெட். இந்த தலைப்பு எனக்கு மட்டும் பொருந்தாது, இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பொருந்தும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இன்வெஸ்ட் பண்ணும்போது நாம் ஒரு பெஞ்ச்மார்க்கோட போட்டி போடுறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் 99% இன்வெஸ்டர்ஸ் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இண்டெக்ஸை பீட் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். ஆனால் இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையே வாங்குறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாரும் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னாக்கா, இண்டெக்ஸில் விழற ஸ்டாக்கை வாங்காமல் ஏறுற ஸ்டாக்கை கரெக்டாக வாங்கி ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐடியலி இது நடக்கணும். பட் முக்கால்வாசி இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த போட்டியில் இண்டெக்ஸை நீங்கள் பீட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கே வாங்கி பீட் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால தான் இண்டெக்ஸுக்கு வெளியில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி எல்லாரும் பீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் கூட ஸ்மால் கேப் ஷேருக்கு ஒரு ஒதுக்கீடு இருக்குது. எல்லாருமே ஒரு 10-15% ஸ்மால் கேப்பை வாங்கிக்கிறாங்க. அப்போ ஸ்மால் கேப் அதிக ரிட்டர்னை கொடுத்து இண்டெக்ஸை பீட் பண்ண அவங்களுக்கு உதவுது. இண்டெக்ஸ் ஸ்டாக்கை வச்சே இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுங்கிற ஈஸி இல்லைங்கிறதா நிறைய பேருடைய நம்பிக்கை. ஸோ நாளைக்கு இண்டெக்ஸ்குள்ளே வரக்கூடிய பங்குகளை இன்னைக்கு வாங்குறதும் இந்த ஒரு டெக்னிக்கில் இன்னொரு டைமென்ஷன். அதாவது இன்னைக்கு நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறீங்க அல்லது லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மிட் கேப்பாக இருந்து லார்ஜ் கேப் ஆக போகிற கம்பெனியை இன்றைக்கே நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுக்கிறது. அப்போ அந்த மொத்த மதிப்பு வளர்ச்சியும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெனிஃபிட்டாக வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுவீங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ணணும், பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த பெஞ்ச் மார்க்குக்கு வெளியில் இருந்தால் அந்த ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், போட்டி அவசியமா? நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த போட்டி அவசியமானு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர்னு நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கும், நீங்கள் நல்ல இன்வெஸ்டராக மாறுறீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதோ ஒரு அளவீடு வேணும் இல்லை? அந்த அளவீடு தான் இந்த கம்பேரிசன். இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவீடு அதிகம் பண்ணாமல் ஒரு முதலீட்டாளனாக வளர்ந்தவன் நான். ஸோ இந்த அளவீடுகள்லாம் இப்போ சமீப நாட்களில் ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு அதை பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. பட் இந்த அளவீடுகளை கடந்து நம்ம மனசில் ஒரு கேள்வி இருக்கணும், நம்ம யாரோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொருத்தரோட போட்டி போடுறது இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு முதலீட்டாளனாக வந்ததுக்கு காரணமே முக்கியமாக இது எனக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி போட வேண்டிய ஒரு துறை இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக தான். அதான் ஃபஸ்ட்டு ரீசன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்றதால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஏன்னா நம்ம படிக்கும்போது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணுவாங்க. சொசைட்டியில், நம்ம வீட்டில், எல்லா இடத்துலையும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம செட் பண்ணிக்கிட்டு அதோட கம்பேர் பண்ணி அதை நோக்கி போகலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு முக்கியமான அம்சம் தான் எனக்கு முதலீட்டின் மீது இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கியது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இஸ் வித் வாட் ஐ வாண்ட். இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வேணும்னா அதை எத்தனை வருஷத்தில் நான் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு மனசில் ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டேன். 10 வருஷத்தில் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு அன்னைக்கு நினச்சேன். 8 வருஷத்தில் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. அதே போல் அடுத்த இலக்கு இப்படி போய்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எனக்கு இந்த வருஷம் என்ன வேணும்
அப்படின்னு ஒரு கேள்வியை நான் இன்னை வரைக்கும் 35 வருஷத்தில் கேட்டதே கிடையாது. இந்த வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் வேணும், எனக்கு 5 ஆண்டுகளில் என்ன வேணும், 10 ஆண்டுகளில் என்ன வேணும், லாங் டேர்மில் என்ன வேணும், அதைத்தான் நான் எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக வைத்திருக்கிறேன். அப்போ என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் வைக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மாதம் என்ன ரிட்டர்னு, டெய்லி என்ன எவ்வளோ ஏறிச்சு, வாரம் என்ன ஏறிச்சு, குவார்ட்டரில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர், ஃபஸ்ட்டு குவார்டைல் பர்ஃபார்மர் ஃபண்ட் மேனேஜர்ஸில் யார், இண்டெக்ஸை யாரெல்லாம் பீட் பண்ணால் யாரெல்லாம் பீட் பண்ணலன்னு இப்படி குறுகிய கால சிந்தனைகள்லேயும் அளவீடுகள்லையுமே நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே போகாதனால, இந்த ஒரு கம்பல்ஷன் இல்லாதனால நமக்கு தேவையானதை நம்ம நல்ல சுதந்திரத்தோட தேடி போக முடியுது. உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக் 5 வருஷம் வச்சிருக்கலாம், அதில் 4 வருஷம் அந்த ஸ்டாக் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம், 5ஆவது வருஷம் 5 மடங்கு கூடியிருக்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்ல எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இது புதுசே கிடையாது. இதுல முதல் 2 வருஷத்துல அது வாங்கின வழியிலேருந்து பாதிக்கு வேற போகும், அந்த வைத்தறிச்சல் வேற. பட் அதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு முதலீட்டாளனுக்கு அவசியம். ஏன், அப்பதான் நீங்க உங்களுக்கு தேவையானதை அடைய முடியும். இல்லைன்னா மற்றவங்க என்ன செய்யறான்றதே பார்த்துட்டு அதை சார்ந்தே நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆக்சுவலா எப்பவுமே கிடையாது. அதே சமயத்துல என்னுடைய தாட் ப்ராசஸ் எந்த இடத்துல நிக்குது, சந்தையினுடைய தாட் ப்ராசஸ் எங்க இருக்கு. இப்போ இந்த சந்தையை நம்ம ஒரு பிம்பமாக உருவாக்குவது என்றால் மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம், சந்தையினுடைய ஒட்டுமொத்த கருத்து. இப்போ இன்னைக்கு சந்தையினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன, ஸ்மால் கேப் வாங்கினா மட்டும்தான் ஹை ரிட்டர்ன் பண்ண முடியும், இது ஒரு கருத்து. அடுத்தது, நியூ ஏஜ் பிஸ்னஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம அதிக ரிட்டர்னை பார்க்க முடியும், அங்கதான் வளர்ச்சி அதிகம், இது 2வது. லார்ஜ் கேப்ல யாருமே ரிட்டர்ன் பண்ண முடியாது, இது 3வது. இந்தியன் எக்கானமியில இன்வெஸ்ட் பண்ணா எல்லா வருஷமும் நம்மளால ஈக்விட்டியில ரிட்டர்ன் பண்ண முடியும், இது 4வது. இப்படி சந்தை கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, அசம்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பிம்பமாக சந்தை உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ இதுல எனக்கு பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம். அப்ப நான் சந்தையிலிருந்து தள்ளி நிற்கிறேன். நான் சொன்ன இந்த 4 விஷயத்திலையும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த சந்தையில தான் நான் இருக்கேன், ஆனா இந்த சந்தையோட நான் இல்லை. இது என்ன சார் குழப்பறீங்க தோணுது இல்லை, மார்க்கெட்லேயே இருக்கணும், ஆனா மார்க்கெட் செய்யறத செய்யக்கூடாது, மார்க்கெட் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இதைத்தான் ஆங்கிலத்தில் கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த கான்ட்ரேரியன் இன்வெஸ்டராக நம்மை பொருத்தி கொண்டு அந்த இடத்துல நம்மளை பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா, அப்போ நம்ம மார்க்கெட் என்ன செய்யுதுங்கிறத ஒரு மதிப்போடையும் ஒரு கியூரியாசிட்டியோடையும் பார்ப்போம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். நாம போய் வேற ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிச்சு வேற விதமாக செய்வோம். அப்படி செய்யும்போது நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம அதை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நான் டெலிகாம் ஸ்டாக்கை வாங்கணும்னு 2 வருஷம் முன்னாடி சொன்னேன். பல பேருக்கு அதில் அன்னைக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அன்னைக்கு டெலிகாம் கம்பெனிஸ் பயங்கர அழுத்தத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், இன்னைக்கு கூட டெலிகாம் கம்பெனினா எக்ஸசிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் டேட்டா இந்தியாவில் வளர்ற மாதிரி வேற எந்த நாட்டிலையும் வளர போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு இருக்கிறதே 2-3 கம்பெனி தான், அவங்க டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆகிறது என்னுடைய ஒரு கருத்து. இது மார்க்கெட்டுடைய கருத்துக்கு நேர் எதிர்மறையான ஒரு கருத்தாக இருக்கு. இதே போல தான் 2010 எஃப்எம்சிஜியும் ஃபார்மாவும் நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். மார்க்கெட் அப்படி நினைக்கல. பட் என்னுடைய கன்விக்ஷனை நான் 8 வருஷம் வச்சுட்டு இருந்தேன், நல்லா வந்தது. இதே போல தான் 2010-11 பில்டிங் மெட்டீரியல் வாங்கணும்னு நான் நினைச்சேன். அது ஒரு 8 வருஷத்துல அபரிவிதமான வளர்ச்சியை கண்டது. அதுக்கப்புறம் நான் வித்துட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கடந்த 6 வருஷமா பில்டிங் மெட்டீரியல் ரொம்ப டைட்டா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இல்லை இதை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பில்டிங் மெட்டீரியல் ஸ்டாக்ஸோட PE ரேஷியோல 50, 60, 70, 80ன்னு இருக்கு. ஆனா வளர்ச்சி இல்லை. மார்க்கெட் இன்னமும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னைக்கும் மார்க்கெட் பொறுமையை இழக்கும். அன்னைக்கு பில்டிங் மெட்டீரியல் ஸ்டாக் வேல்யூவேஷன் கீழே வரும்போது மேபி நான் கான்ட்ரேரியனா ஆகலாம். ஆனா இன்னைக்கு இதுல அதிக மதிப்பு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த கம்பெனிஸ்ல எனக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டருக்கான ஒரு அடையாளங்கள். இப்போ நான் கான்ட்ரேரியனா இருக்கிறது நாட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் கான்ட்ரேரியன்.
இப்படி இருக்கிறதுனால நிறுவன மதிப்பை நான் சரியாக அளவிட்டு வாங்குவேன், என்னுடைய டிசிப்ளினுக்கு இது சரியாக வரும், நான் செய்ய விரும்புவதற்கும் நான் போக வேண்டிய இடத்திற்கும் இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை நான் வந்து கடைபிடிக்கிறேன். இப்போ நீங்கள் மார்க்கெட் செய்கிறதே செய்யணும்னாக்கா நீங்கள் தாராளமாக செய்யலாம். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த பாப்புலர் ஸ்டாக்ஸை விரட்டி வாங்குறது அப்படிங்கிற அந்த ஹேபிட் மார்க்கெட்டில் இருந்தாலும் எனக்கு அதில் அதிக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இந்த மாதிரியான ஒரு மாற்று அணுகுமுறையை மைண்டில் இருந்தால் கூட நான் நினைக்கிறத பற்றியெல்லாம் நான் வெளிப்படையாக கம்பெனியை பற்றியெல்லாம் பேசவே முடியாது. ஏன்னாக்கா இந்த கம்பெனிஸ் எல்லாம் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும், நிறைய சவால்களை சந்திக்கும், ஆனால் இறுதியில் வெல்ல வேண்டும். ஸோ இது ரொம்ப ஒரு கரடு முரடான கடினமான ஒரு முதலீட்டு பாதை. அந்த பாதையில் போகும்போது நாம் அந்த பாதையில் எப்படி விழாமல் நிதானமாக போக வேண்டிய இடத்த போய் சேரணுன்ற ஒரே ஃபோக்கஸ்லையும் கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல அந்த பாதையில் போய் நின்றுட்டு நம்ம குத்தாட்டம் போட்டுக்கிட்டு எனக்கு நல்ல ஐடியா இருக்குது, நான் சொல்கிறது தான் கரெக்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும், ஸ்லிப் ஆகி விழுந்துடும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்லிப் ஆகி விழுந்தாக்கா கரணம் தப்பினால் அதுதான். அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலையும் ஒரு மரியாதையிலையும் தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோமே தவிர மற்றவங்கள்ட்ட இதை சொல்லக்கூடாது அப்படின்ற சீக்கிரசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சீக்கிரசி நம்முடைய பாதுகாப்பிற்கும் அந்த முதலீட்டு எண்ணங்களை சரியான வகையில் வடிவமைப்பதற்கும் அந்த எண்ணங்களை போதுமான நேரம் நம்பி பயணிப்பதற்கும் அத்தியாவசியமானவை. அப்போ அந்த அத்தியாவசியமான விஷயங்களை நம்மளுடைய முதலீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நாம் உழைக்கணும். அந்த உழைப்பை நம்ம தனிமையில் தான் செய்ய முடியுமே தவிர பொதுவெளியில் செய்ய முடியாது அப்படிங்கிறத பல பேர் புரிஞ்சுக்கிறது கூட இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் வர்சஸ் மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிற போட்டி ஏதோ என்னுடைய தனித்துவமான ஒரு சிந்தனையோ எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நீங்களும் மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இது போன்ற உரையாடல்களில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அந்த ஷேரிங்லேருந்து நாம் ஒரு பெட்டர் தாட் ப்ராசஸை உருவாக்கிட்டு இன்னொரு பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.